அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, நம்ம எல்லோரும் காத்து கொண்டிருந்த அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேர வழிபாடு. வாழ்க்கையில நமக்கு நிறைவேறாத எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் இது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கிற ஒரு அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம். அதுவும் இந்த தடவை வந்திருக்கிறது எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் வந்து ரொம்ப கூடுதலான விசேஷம். என்ன ஒரு மிராக்கிள்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நாள்ல வந்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் சக்தியும், நம்முடைய முன்னோர்களின் அனுகிரகமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான, அற்புதமான ஒரு நாள். நிச்சயமாக அந்த 24 நிமிடங்களை எக்காரணத்தைக் கொண்டும் தவற விடாதீங்க. அந்த நேரத்தை பத்தின மிக முக்கியமான பதிவு தான். அந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் எல்லோருக்கும் தெரிந்தது 27 நட்சத்திரங்கள். ஆனா தெரியாம ஒரு நட்சத்திரம் உள்ளது. அதுதான் 28வது நட்சத்திரம், அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்துக்கும் திருவோணத்திற்கும் நடுவுல உள்ள அந்த சூட்சமான நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம். இது மகர ராசியில் அமைந்திருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். பிரம்மனின் சுபரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவின் தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதத்துல ஒரு கதையே இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் மகிமையும் மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளது. மகாபாரதத்துல குருசேத்திர போர் தொடங்குவதற்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்டக்கு போயிட்டு, எந்த நேரத்துல போர் ஆரம்பிச்சா போர்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ சகாதேவன் உண்மைய மறைக்காமல், சகாதேவன் தன்னுடைய எதிரியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தவருக்கு உண்மையத்தான் சொல்லணும்னு நினைச்சு, எப்போ அவங்க வெற்றி பெறக்கூடிய அபிஜித் நேரம் வருதோ அந்த நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புனாராம். இத பார்த்த ஸ்ரீகிருஷ்ணன் அவங்க இந்த போரை அந்த டைம்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெற்றி பெறுவாங்கன்னு நினைச்சு, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகையெல்லாம் மறைத்து வைத்து கொண்டார். அதனால் போர் டைம்ல தொடங்கினால பலன் இல்லாம கௌரவர்கள் அந்த போர்ல தோற்று போனார்களாம் அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லுவாங்க. இதுதான் அந்த நட்சத்திரத்தின் பெருமையும் ஒரு யோகத்தையும் தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல். யாரா இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு வேலையை செய்தாலும் நினைச்ச காரியங்கள் நடந்து வெற்றி பெற முடியுமுங்க. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை எடுத்து மறைத்து வைத்தார். ஆனால் அந்த போர் முடிந்த பிறகு தேவர்கள் கேட்டாங்க கிருஷ்ணர் கிட்ட, திரும்ப அதே இடத்துல வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா கலியுகத்துல மனுஷங்க கண்டிப்பாக பெரிய பெரிய தவறுகள் செய்வாங்க. நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினால் எப்படி வெற்றி கிடைக்குமோ அதே மாதிரிதான் கெட்ட விஷயத்திற்கும் இதை பயன்படுத்தினாலும் அந்த இடத்திலும் வெற்றி கிடைக்கும். அதனால்தான் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் தொட்டாலும் வேண்டினாலும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிச்சயம் நடக்கும். அப்படிங்கிறது ஐதீகம். ஆனா கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மறைத்தே வச்சிட்டார். திரும்பி தேவர்கள் ரொம்ப மன்றாடி கேட்டதுனால தான் கரெக்டா 24 நிமிடங்கள் மட்டும் நட்சத்திரமானது தோன்றுது. அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த நட்சத்திரத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. யார் ஒருத்தர் அந்த நட்சத்திரத்துல பிறக்குறாங்களோ அவங்க நிச்சயம் வெற்றியாளரா மட்டும்தான் இருப்பாங்க. தோல்விங்கிறது அவங்களோட வாழ்க்கையிலேயே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட அந்த நட்சத்திர வேலையில நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் கண்டிப்பாக நன்மையாக தான் முடியும். அந்த டைம்ல நமக்கு ராகு, நவமி, அஷ்டமி, யமகண்டம், சனி எது வந்தாலுமே எதுவுமே அந்த நேரத்துக்கு கிடையாது. திருமால், கிருஷ்ணர் இந்த 2 பேரையும் வணங்கிக்கிட்டு எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நமக்கு சக்சஸ்ல முடியுங்க. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நேரம் இந்த மாத ஜனவரி 29ஆம் நாள் புதன்கிழமை காலையில 8 மணிக்கு தொடங்கி 8:32 மணி வரையில இருக்கு. இந்த நேரத்துல பூஜை அறையில ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு
கிருஷ்ண பகவான ஆத்மாத்மா நினைச்சு உருகி வேண்டி, அப்படி கிருஷ்ணர் படம் இல்லைன்னா பெருமாள் படம் முன்னாடி வைக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு தீபம் மட்டும் வச்சு வேண்டுங்க. ஸோ சாஸ்தாஸ் கிருஷ்ண பகவான நினைச்சு ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வணங்குங்க. அந்த 24 நிமிடங்களும் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி கோரிக்கைகளை வைக்கக்கூடாது. எப்பவுமே எதிர்மறையான கேள்வி இது நடக்குமா அப்படின்னு மனசுல இருக்கவே கூடாதுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனசுல நினைச்சு நடக்கணும்னு நீங்க சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்தில் மட்டும் நீங்க வேண்டி பாருங்களேன். நிச்சயமாக அந்த 24 நிமிடங்கள் முடியும் வரைக்கும் அந்த ஒரே விஷயத்தை மட்டும் நினைச்சிட்டு அந்த அபிஜித் நேரத்துல நீங்க வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ஆனது உங்க வேண்டுதலுக்கான பலன் பலன் கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், கணவருடைய வேலையில உயர்வான பொசிஷன் கிடைக்கணும், இல்லாட்டி தீராத வியாதிகள் தீரணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் குடும்பத்துல இருக்கு. அது மாதிரியான எந்த வேண்டுதலையும் நீங்க அந்த நேரத்துல வச்சாலுமே நடக்காத காரியத்தை கூட நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். ஸோ அதே நியாயமான வேண்டுதலை வைக்கணும். ரொம்ப அநியாயமா வந்துட்டு நியாயமா இருக்கணும். ஸோ அடுத்தவங்க கெட்டு போகணும் அது மாதிரி நினைச்சிட்டு வச்சீங்கன்னா அது உங்களுக்கே திரும்பிடும். ஸோ அதனால நெகட்டிவ் தாட் இல்லாம நல்லா பாசிட்டிவா நினைச்சு அந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நட்சத்திரத்துக்கிட்டையும் கேட்டு பாருங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். இந்த அற்புதமான நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க. வாழ்க்கையில நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச நியாயமான வேண்டுதல், ஆசைகள், கனவுகள் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் சக்தியோட குலதெய்வ அனுகிரகத்தாலும் கிடைக்கும். ஸோ அதனால நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். நம்பிக்கை இல்லாட்டி பலனே கொடுக்காது. ஸோ எந்த பரிகாரமும் பூஜையும் சரிதாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.